ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் ப்ரைவசி இஷ்யூ வந்த உடனே வாட்ஸ்அப்பில் இருக்கிற யூசர்ஸ் அப்படியே செதறி சிக்னலுக்கும் டெலகிராமுக்கும் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 மெசேஜிங் ஆப்பில், அதாவது வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, சிக்னலில் அதிகமான ஃபியூச்சர்ஸ் இருக்கிற ஒரே ஆப் எதுன்னா டெலகிராம் தான். ஸோ எல்லாரும் டெலகிராமுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதில் பல பேர் சிக்னலுக்கும் போகலை, டெலகிராமுக்கும் போகலை, சேம் வாட்ஸ்அப்லேயே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தா ரொம்ப வருஷமாக வாட்ஸ்அப்லேயே இருந்து பழகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல குரூப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேட்டிங்கும் செஞ்சு அப்படியே வளர்ந்தாச்சு. ஸோ புதுசாக ஒரு ஆப்பை போய் பழக விரும்பல. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பண்ண ஓல்டு சேட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வாட்ஸ்அப்பில் இருக்குது. மறுபடியும் டெலகிராமில் போய் நியூ சேட்டிங்கை கன்டினியூ பண்ணி ஓல்டு சேட்டை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனா மறுபடியும் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கணும். அதுக்கு பேசாமல் நம்ம வாட்ஸ்அப்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த டெலகிராமு நேற்று 28/1/2021 ஒரு புதிய அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு பர்சன் கிட்ட சேட் பண்ணிட்டு இருந்த டோட்டல் ஹிஸ்ட்ரியும் ஒரே செகண்டில் டெலகிராமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பையும் ஒரே செகண்டில் அதில் இருக்கிற டோட்டல் ஹிஸ்ட்ரியோட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கண்டினியூவாக டெலகிராமில் சேட் பண்ணிக்க முடியும். இந்த அப்டேட் தான் டெலகிராமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் டெலகிராமில் கொண்டு வந்த இந்த நியூ அப்டேட்டை எப்படி வாட்ஸ்அப் சேட்டில் இருக்கிற டோட்டல் ஹிஸ்ட்ரியும் உடனே டெலகிராமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஃபர்ஸ்ட்டாக ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி டெலகிராம் ஆப்பை அப்டேட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் யாருடைய சேட்டை டெலகிராமுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுமோ அவங்க சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி மோரை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் எக்ஸ்போர்ட் சேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இன்க்ளூட் மீடியாவா வித்தவுட் மீடியாவான்னு கேட்குது. இதில் வீடியோஸு, இமேஜஸ் எல்லாமே வேணும்னா இன்க்ளூட் மீடியாவை கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை மெசேஜ் மட்டும் போதும்னா வித்தவுட் மீடியாவை கிளிக் பண்ணிக்கங்க. நான் இன்க்ளூட் மீடியாவை கொடுத்துட்டு இது எதில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்குது, டெலகிராமை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டெலகிராமுக்குள்ளே போயிருச்சு. நீங்கள் யாருடைய சேட் ஹிஸ்ட்ரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமை நான் இங்கே சூஸ் பண்ணணும். பாருங்கள், நான் வாட்ஸ்அப்பில் ஹரி சென்னைங்கிறவரோட நேமை சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதுலேயும் ஹரி சென்னைங்கிற நேமை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் ஹரி சென்னையை கொடுத்துட்றேன். பாருங்கள், ஹரி சென்னை சேட்லேருந்து ஹரி சென்னை சேட்டுக்கு இம்போர்ட் பண்ணணுமான்னு கேட்குது. இம்போர்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா சேட்டுமே இங்கே இம்போர்ட் ஆயிருச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் கண்டினியூவாக இங்கே டெலகிராம்லேயே சேட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி தான் நம்ம குரூப் சேட்டையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த குரூப் சேட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி எந்த குரூப்பை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொது அறிவு அப்படிங்கிற குரூப்பை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த குரூப்போட நேமை எடிட்டில் போய் குரூப் நேமை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு டோட்டலாக வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்துடுங்க. நேராக வந்து இப்போ டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட் சைடு 3 லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் நியூ குரூப்பை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ யார் ஆட் பண்ணணும்னு கேட்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 to 3 பர்சன்ஸை மட்டும் யார் அந்த குரூப்பில் இருக்காங்களோ அவங்கள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 to 3 பர்சன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு குரூப்போட நேம் கேட்குது. நான் வாட்ஸ்அப்பில் என்ன நேம் காப்பி பண்ணி வச்சிருக்கணும் அந்த பொது அறிவுங்கிறத இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ டிக் மார்க்கன் கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அந்த சேம் குரூப்பு இங்கேயும் நம்ம குரூப் நேம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த டோட்டல் ஹிஸ்ட்ரி அப்படியே எடுத்து கொண்டு வந்து இந்த குரூப்புக்குள்ளே கொட்டணும். அவ்வளோதான். இனி வெளியே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் சேட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா சேம் இன்க்ளூட் மீடியாவா இல்லை வித்தவுட் மீடியாவான்னு கேட்கும். அது எது உங்களுக்கு தேவையோ அதை கொடுத்துட்டு நீங்கள்
கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்கும். டெலகிராம்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். இப்போ எந்த சேட்டுக்குள்ளேன்னு கேட்கும். நம்ம அங்கே கிரியேட் பண்ணி வச்சிருந்த அதே பொது அறிவை இங்கேயும் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா சேட் ஹிஸ்ட்ரியும் இதுலேயும் காப்பி ஆயிரும். இனிமேலும் நீங்கள் டெலகிராமில் இருந்துகிட்டே கண்டினியூவாக சேட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.